அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. பல்வேறு தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல் வேளையாக பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். அதில் அஇஅதிமுக தற்பொழுது தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. 297 அறிவிப்புகளை உள்ளடக்கியதாக அத்தேர்தல் அறிக்கையினை 3 கட்டங்களாக வெளியிட்டுள்ளது. அதில் சில முக்கியமான இடம்பெற்றவர்களை மட்டும் இக்காணொளியில் காணலாம். அம்மா இல்லம் என்ற பெயரில் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்று கூறியுள்ளது. முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும் என்றும், குலவிளக்கு திட்டத்தின் அடிப்படையில் மாதம் பெண்களுக்கு 2000 ரூபாய் தங்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று கூறியுள்ளது. நகர பேருந்தில் தற்பொழுது பெண்கள் மட்டுமே இலவசமாக பயணிக்கின்றனர். இனி ஆண்களும் இலவசமாக பயணிக்கலாம் என்று தங்களது தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு நிதிச்சுமைக்கு ஆளாகியதாகவும், அதனை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கு இலவச ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும் என்று தங்களது தேர்தல் வாக்குறுதியில் கூறியுள்ளனர். 2021க்கு முன்பாக தங்களது ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ இடஒதுக்கீட்டில் 7.5% தற்பொழுது 10% உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016-21 தங்களது ஆட்சி காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் வரை சென்று பெற்றுத்தந்த 7.5% இடஒதுக்கீட்டினை தற்பொழுது 10% உயர்த்தப்படும் என்று தங்களது தேர்தல் வாக்குறுதியில் வலியுறுத்தி கூறியுள்ளனர். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க ரூபாய் 25 லட்சம் கடன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் 1 கிலோ பருப்பு, சமையல் எண்ணெய் இலவசம் என்று கூறியுள்ளனர். 10 வருடத்துக்கு மேலே பணிபுரியக்கூடிய செவிலியர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று